இந்த பதிவு யாருக்குன்னா, என் மகன் கல்யாணம் ஆன பிறகு அவங்க மாமனாரும் மாமியார் பேச்சை தான் கேட்கறான், பொண்டாட்டி பேச்சை கேட்கறான், எங்க பேச்சை கேட்க மாட்டேன்றான், எங்களை கண்ணிலேயே பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க பாருங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு தான் இந்த பதிவு. எங்க உங்க பையனை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்கல்ல, சொல்றீங்கல்ல, அதே போல உங்க மருமகளை அவங்க பொண்ண நீங்க பாசமா பாருங்க, உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்குங்க. அதை விட்டுட்டு ஏன் ஃபீல் பண்றீங்க? அடடே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைதான் போல இருக்கு. உங்களுக்கு இந்த செய்வன, இந்த மருந்து தேய்க்கிறது, ஏதோ தலையில தேய்க்கிறது, மருந்து வைக்கிறேன்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதில் அவங்க பிஹெச்டி, அதனால உங்க பிள்ளைய அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு அது தெரியாது, இப்படி புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அதோட பாதிப்பு நிறைய பேருக்கு தெரியாம அது போல காரியம் செய்றீங்க. ஏன்னா இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்களுக்கு அது போல ஆச்சு. அதை மருந்து வச்சு வயிறெல்லாம் பெருசா வந்து ஸ்கின் டோன் மாறிட்டு ரொம்ப சொல்லக்கூடாது அந்த நிலைமைக்கு போயிட்டா போல. இந்த நேரத்துல இதே பொண்டாட்டி மாமனாரு மாமியாரு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பெருசுங்க சிறுசுங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், இந்த நேரத்துல உங்க பேச்சை கேட்கணும், உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு பண்றீங்க. கரெக்ட் தான், உங்க சுயநலத்துக்காக பண்றீங்க. அதே யாருக்கு நீங்க பண்ணீங்களோ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அதை பத்தி ஆலோசிச்சிருக்கீங்களா? பிற்காலத்துக்கு யார் வேணும்னு பண்றீங்களோ அவங்களே இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதானே, உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? பெத்தது யாரோ தானே, பெத்தவங்களுக்கு தானே அந்த வலி இருக்கும், உங்களுக்கே அந்த வலி இருக்க போகுது. ஆனா இதோட பலன் பாவம்ன்றது ரொம்ப கொடூரமா இருக்கும். இன்னைக்கு நீங்க சுயநலத்துக்காக பண்றது நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ரொம்ப தப்பு. இது நான் இது கண்டென்ட்டுக்காக எல்லாம் பேசலங்க. இது உண்மையிலேயே ஒரு 2-3 பேருக்கு நான் பாத்திருக்கேன். ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் செய்யறாங்களாம் அது போல. ஏன் குடும்பத்துக்கே கூட மருந்து வைக்கிறாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ மாமனார் மாமியார் கூட அவங்க எதுவும் பேசக்கூடாது, அமைதியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்களாம். ஆனா எல்லாரையும் வாரி போட்டு நீங்க என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க? அது எனக்கு புரியல. இது போல நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு கண்டிப்பா. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதை நம்பணுமா இல்லையான்னு கூட கொஞ்சம் டவுட்டா இருக்கும். நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல பாதிச்சிருந்தாலும் சரி, நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, கடவுள் கிட்ட விட்டுருவோம், கடவுளே பாத்துப்பாரு. எல்லாம் பாவம் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு நாளைக்கு தண்டனை உண்டு. நான் சொல்றது சரிதானே?